Gravitation lessonல நீட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 3 particles each of mass m are kept at vertices of an equilateral triangle of side L. The gravitational field at the center due to these particles is dash. அப்போ வந்து நமக்கு ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். இந்த 3 வெர்டெக்ஸ்ல ஈக்குவல் மாசஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஈக்குவல் மாசஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஈச் மாஸ் m அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஈச் மாஸ் mன்னு எடுத்துங்க. சைட் லெங்த் வந்து கேபிட்டல் எல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சென்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ல கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு ஈச் மாஸ் வந்து டுவோர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி மாஸ் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஒவ்வொரு கார்னர் இருக்குது இல்லைங்களா, அதனால ஃபீல்டு எல்லாம் டுவோர்ட்ஸ் கார்னர் தான் இருக்கும். இங்கே ஃபீல்டு டியூ டு ஃபர்ஸ்ட் மாஸ், ஃபீல்டு டியூ டு செகண்ட் மாஸ் அண்ட் ஃபீல்டு டியூ டு தேர்ட் மாஸ். இந்த எல்லா மாஸுமே ஈக்குவலாக இருக்கு, மாசஸ் ஈக்குவலாக இருக்கு. அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டரும் ஈக்குவலாக இருக்கு. ஆக்சுவலாக ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஃபார்முலா வந்து gm/r² அப்படின்னு வரும். ஸோ மாஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னால ஃபீல்டு இன்டென்சிட்டி ஈக்குவலாக இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஆங்கிள் பிட்வீன் எனி டூ கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 120 டிகிரி வந்திருக்கு. அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு இந்த கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு ஆங்கிள் வந்து 120 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு வெக்டார் லா ஆஃப் அடிஷன்ல என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, 2 ஈக்குவல் வெக்டார்ஸ் மேக்ஸ் ஆங்கிள் 120 டிகிரியா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வெக்டார் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தி வெக்டார் அண்ட் பைசெக்ட் தி ஆங்கிள்னு வரும். அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கும் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, இதுக்கு ரிசல்டன்ட் கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தி கிராவிடேஷன் ஃபீல்ட். ஆக்சுவலா வந்து நமக்கு வெக்டார் லா ஆஃப் அடிஷன்ல தெரியும் உங்களுக்கு, 2 ஈக்குவல் வெக்டார்ஸா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் தி ஒன் ஆஃப் தி வெக்டார் இன்டு கொசைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தேம் வரும். இப்போ தீட்டா வந்து இங்க 120 படிக்கணும், 120/2 60, cos 60 1/2 கேன்சல் ஆயிட்டு ஐன்னு கிடைக்குது. அதனால வந்து இந்த ரெண்டு கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, ரெண்டு கார்னர்ல இருக்கிற மாஸ்னால ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தி ஃபீல்ட் இன்டென்சிட்டி வரும். அடுத்து பாருங்க, டாப் கார்னர்ல இருக்கு இல்லையா, அதனால ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் இப்போ இந்த ரெண்டு ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கு இல்லைங்களா, இதனுடைய ரிசல்டன்ட்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்குன்னு கேன்சல் ஆயிட்டு நெட் ஃபீல்ட் அட் சென்டர் வந்து எவ்வளவு இருக்குன்னா நமக்கு 0. ஸோ ஃபீல்ட் அட் சென்டர் வந்து 0 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனா கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின். அட் வாட் ஹைட் தி கிராவிடேஷன் ஃபீல்டு ரெடியூசஸ் பை 75% தி கிராவிடேஷன் ஃபீல்ட் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 75% ரெடியூஸ் ஆயிருக்குன்னா எவ்வளவு இருக்கணும்? 25% தான் இருக்கணும். சரிங்களா? அப்படின்னா அட் சர்டைன் பிளேஸ்ல வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நான் ஐன்னு எடுத்துக்கிறேன் சிம்பிள். இந்த கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் சர்டைன் பிளேஸ் 75% டிகிரீஸ் ஆயிருக்கணும், 25% தான் இருக்கணும். அப்படின்னா 25/100 ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்னு எடுத்துங்க. ஆக்சுவலா கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா gm/r², இந்த ஃபார்முலா. இது கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் சர்டைன் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா gm/r+h², இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. கிராவிடேஷன் ஃபீல்ட் அட் சர்டைன் ஹைட்டுக்கு வந்து gm/r+h² போட்டுக்குங்க. அடுத்து இங்க 25/100 வந்து 1/4 எடுத்துக்குங்க. அது 25/100 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/4 வருது. அடுத்து இங்க பாருங்க, நமக்கு இந்த கிராவிடேஷன் ஃபீல்ட் ஆன் தி சர்ஃபேஸ், இது வந்து சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கு பாருங்க, gm/r². ஸோ gm/r² அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த gm கேன்சல் பண்ணிருங்க. அடுத்து இப்போ இந்த ஈக்குவேஷன் ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா r+h is equal to 2 times the r அப்படின்னு கிடைக்குது. இதுல இருந்து h is equal to 2r minus r அப்படின்னு வந்திருக்கு. ஸோ h is equal to r. அப்போ ஹைட் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ஹைட்டுக்கு போனோம்னா கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ரெடியூசஸ் பை 75% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. கிராவிடேஷன் ஃபீல்ட் டியூ டு a solid sphere remains constant throughout the sphere, increases inside the sphere and decreases outside the sphere, increases throughout with distance from the center, decreases throughout with the distance from the center அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து நமக்கு கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்துக்கங்க. இங்க சாலிட் ஸ்பியர் எடுத்துட்டு இந்த ஸ்பியருக்கு ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துங்க, மாஸ் வந்து கேபிட்டல் எம்னு எடுத்துங்க. இப்போ வந்து கேஸ் 1ன்னு பார்ப்போம். கேஸ் 1 என்ன பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் கேபிட்டல் ஆர் அப்படின்னா இன்சைட் தி எர்த், இன்சைட் அப்படின்னு பார்க்கலாம். இன்சைட்னு பார்க்கும்போது இதுக்கு கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா gm/r³ இன்ட்டு ஸ்மால் ஆர் அப்படின்னு வரும். இது வந்து இன்சைட். அப்படின்னா கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி சாலிட் ஸ்பியர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அப்போ இன்சைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கேஸ் 2 வந்து அவுட் சைட் எடுத்துக்கலாம் பாருங்க.
அவுட் சைடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சைடு வந்து என்ன ஆகும் உங்களுக்கு, அதாவது அவுட் சைடுன்னா அந்த ஆர் பொசிஷன் வெக்டார்ன்றது ஆர் வந்து கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர் வரும். ஆர்ன்றது ஸ்மால் ஆர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த் அப்படின்னு எடுத்துக்கணும். இது கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர்னு எடுத்துட்டீங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் தி எடுத்தீங்கன்னா, இங்க கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அவுட் சைடு தி எர்த்துக்கு என்ன, அவுட் சைடு தி சாலிட் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா GM by ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பார்த்துக்கணும், எடுத்துக்கணும். அப்போ கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அவுட் சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் தி சாலிட் ஸ்பியர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், அவுட் சைடுக்கு வந்து கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by r ஸ்கொயர், இல்லைன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by r ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோம்னா இன்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால, அவுட் சைடு வந்து டிக்ரீஸ் ஆகுது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அப்போ இன்சைட் இன்க்ரீசஸ் இன்சைட் தி ஸ்பியர் வரும் அண்ட் டிக்ரீசஸ் அவுட் சைட் தி ஸ்பியர் அப்படின்னு நமக்கு தேர்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் போலாம் பாருங்க. A mass m is placed inside a hollow sphere of mass capital M as shown in the figure. The gravitational force on mass m is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்சைட், அதாவது இன்சைடு எடுத்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்சைட் தி ஹாலோ ஸ்பியர் வந்து 0. ஆனா அவுட் சைடு எடுத்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபீல்ட் அவுட் சைடு வந்து GM by r ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு ஒரு மாசை வந்து இன்சைடு தான் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்சைடு பிளேஸ் பண்ண இடத்துல கிராவிடேஷன் ஃபீல்ட் வந்து 0வா இருக்கு. ஆக்சுவலா ஃபோர்ஸ் ஆன் தி மாஸ் விச் இஸ் பிளேஸ்ட் இன் தி ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டு ஃபீல்டு, கிராவிடேஷனல் ஃபீல்டு, இதுதான் ஃபார்முலா. இன்சைடு வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு 0வா இருக்குதுனால அப்போ ஃபோர்ஸ் ஆன் தி மாஸ் m which is placed inside the hollow sphere வந்து 0. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. A uniform solid sphere of mass m and radius r is surrounded by symmetrically by a uniform thin spherical shell of radius 2r and mass m. The gravitation field at distance 1.5 r from the center is இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் கிராவிடேஷன் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபீல்டு 1.5 r அப்படின்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் தி சாலிட் ஸ்பியர் அண்ட் இன்சைட் தி ஷெல்லுன்னு அர்த்தம். அப்போ வந்து பாருங்க இது வந்து சாலிட் ஸ்பியர், இந்த சாலிட் ஸ்பியருக்கு ரேடியஸ் ஆர்னு எடுத்துங்க. அடுத்து செல்லுக்கு வந்து ரேடியஸ் வந்து 2rன்னு எடுத்துங்க, ஷெல்லுக்கு வந்து ரேடியஸ் 2r எடுத்துங்க. அப்போ 2.5 டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்போ 1.5 ஆர்னு எடுத்தீங்கன்னா இன்சைட் தி ஷெல் அவுட் சைட் தி ஸ்பியர். அப்போ இன்சைட் தி ஷெல் வந்து ஃபீல்டு 0, அவுட் சைட் தி ஷெல் ஸ்பியருக்கு மட்டும் பார்த்தா GM by r ஸ்கொயர் வரணும். ஆனால் இங்கே 2/9 GM by r ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் வராது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க தி கிராவிடேஷன் ஃபீல்ட் அட் டிஸ்டன்ஸ் 2.5 r ஃப்ரம் தி சென்டர் கேட்டிருக்காங்க. அப்போ 2.5னா அதாவது இந்த பாயிண்ட் வந்து எங்க இருக்குன்னா போத் அவுட் சைடு as well as அவுட் சைடு ஆஃப் தி ஹாலோ ஸ்பியர் as well as சாலிட் ஸ்பியர் அப்படின்னு வருது. அப்படின்னா இது மொத்த மாசமே சென்டர்ல இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அப்போ கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா G இன்ட்டு மொத்த மாசம் சென்டர்ல இருக்கு. ஏன்னா இந்த பாயிண்ட் ரெண்டு ஸ்பியருக்கும் அவுட் சைட்ல இருக்கு. அதனால மொத்த மாஸ் m plus mனு போடுங்க. டிவைட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளவு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா 5/2 2.5r தானே கொடுத்துருக்காங்க. 2.5 r எப்படி எழுதலாம் 5/2 r ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து m plus m 2m வருதுங்களா, 2gm டிவைடட் பை 25/r ஸ்கொயர் டிவைட் பை 4ன்னு வருது. இந்த 4 மேலே போயிடுச்சுன்னா அப்போ 8gm டிவைட் பை 25r ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வருது. செகண்ட் ஆப்ஷன். கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து 1.5rல வந்து ஃபீல்டு இருக்கும், 0 வராது. ஓகேங்களா? அதே மாதிரி கிராவிடேஷன் ஃபீல்டு பிட்வீன் தி ஸ்பியர் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல் இஸ் யூனிஃபார்ம் வராது. ஏன்னா வந்து இங்க இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இங்க வந்து ஃபீல்டு வந்து வேரியபிளா இருக்கும். பிகாஸ் ஃபீல்டு வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r ஸ்கொயர். அதனால ஃபிஃப்த் क्वेश्चनக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து சிக்ஸ்த் क्वेश्चन பாருங்க. Which one of the following graph represents correctly representation of variation of gravitational field with the distance r from the center of the spherical shell? என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷெல்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ஸ்பெரிக்கல் ஷெல்னா அது ஹாலோ ஷெல்னு எடுத்துங்க. அப்படின்னா வந்து இங்க இன்சைடு வந்து ஃபீல்டு வந்து 0, இன்சைடு வந்து ஃபீல்டு வந்து 0, எங்க ஈன்னு சொல்லியிருக்காங்க. கிராவிடேஷன் ஃபீல்டு சிம்பிள் ஈன்னு எடுத்திருக்காங்க. அவுட் சைடுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க GM by r ஸ்கொயர். அப்படின்னா இன்சைடு 0 டிஸ்டன்ஸ்ல இருந்து r டிஸ்டன்ஸ் வரைக்கும், 0 டிஸ்டன்ஸ்ல இருந்து r டிஸ்டன்ஸ் வரைக்கும் இன்சைடு ஸ்பியர் வரும். அதனால அந்த ஃபீல்டு இருக்கணும். அவுட் சைடு வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r ஸ்கொயர் வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைடு 0ல இருந்து r வரைக்கும் பாருங்க இங்க ஃபீல்டு வந்து 0வா இருக்கு. அவுட் சைடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபீல்டு அவுட் சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r ஸ்கொயர். ஸோ ஃபோர்த் கிராஃப் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செவன்த் கிராஃப் பார்க்குறது. செவன்த் கொஸ்டின். Consider three concentric shell of mass m1, m2 and m3 having radii a, b and c respectively are situated as shown in figure. Gravitational field at a point located at q and p ன்னு கேட்டிருக்காங்க. q எங்க இருக்கு பாருங்க, அவுட் சைடு 3 ஷெல்ஸ் வந்திருக்கு.
Q வந்து அவுட் சைட் 3 செல் வந்ததுனால அட் Q வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன ஃபார்முலா எடுக்கணும்னா எல்லா மொத்த மாசும் சென்டர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா மொத்த மாஸ் சென்டர்ல இருக்குன்னா மொத்த மாஸ் எவ்வளோ m1 + m2 + m3 3 ஷெல்ஸோட மாஸ் போட்டுட்டோம். டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ போடுறோம்னா அவங்க ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பாயிண்ட் Q வந்து ஒய் டிஸ்டன்ஸ்ல இருந்தால ஒய் ஸ்கொயர்னு போட்டுரும். அடுத்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் P பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் P எங்க இருக்கு பாருங்க, இன்சைட் தி தேர்ட் ஷெல் இருக்கு. அப்போ தேர்ட் ஷெல்னால ஃபீல்டு வந்து 0. எப்பவுமே இன்சைட் தி ஷெல் வந்து ஃபீல்டு 0. அப்போ பாயிண்ட் P வந்து இன்சைட் தி தேர்ட் ஷெல் இருக்கிறதுனால அங்க தேர்ட் ஷெல்னால ஃபீல்டு 0 வரும். ஆனா இந்த பாயிண்ட் P வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷெல் செகண்ட் ஷெல் இந்த ரெண்டு ஷெல்லுக்கும் அவுட் சைடு இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்லும் செகண்ட் ஷெல்னால ஃபீல்டு அது பாயிண்ட் P ல இருக்கும். அப்போ எவ்வளவு பாத்தீங்கன்னா அப்போ சென்டர்ல மொத்த இந்த பாயிண்ட் வந்து அவுட் சைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்பியர் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்பியர் செகண்ட் ஸ்பியர் மொத்த மாஸ் சென்டர்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டல் மாஸ் m1 + m2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர் பண்ணணும். ஆர்ன்றது எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதனால எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்கப்பா. ஸோ இந்த ஆன்சர் எந்த கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கியூல வந்து g × m1 + m2 + m3 டிவைட் பை ஒய் ஸ்கொயர். பி பாயிண்ட்ல அதாவது கியூ பாயிண்ட்ல g × m1 + m2 + m3 பை ஹோல் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். பாயிண்ட் பியில் வந்து gm1 m2 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து வந்து 8th கொஸ்டின் போகலாம் பாருங்க. 8th question, two particles of masses m and m are placed a distance d apart. The gravitational potential at the position where the gravitational field due to them is 0 is v. Then அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டின்ல வந்து இப்போ ரெண்டு மாஸ் எடுத்துக்கிறோம், இது ஸ்மால் m இது கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம்னா வந்து அவங்க வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அந்த பாயிண்ட்ல ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0வா இருக்கணும். ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0வா இருக்கணும். அந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் டியூ டு தீஸ் டூ மாசஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா வந்து இங்க பாயிண்ட் பின்னு எடுத்துக்கோங்க. அங்க ஸ்மால் எம்னால ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா டுவர்ட்ஸ் ஸ்மால் எம் இருக்கு. அதே மாதிரி பாயிண்ட் பில கேபிட்டல் எம்னால ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா டுவர்ட்ஸ் கேபிட்டல் எம் இருக்கு. இந்த E1 E2 வந்து ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா கேன்சல் ஆயிட்டு 0 வந்துடும். சரிங்களா? இந்த பாயிண்ட் பி ஃபர்ஸ்ட் மாஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம்னா நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துங்க. அப்போ செகண்ட் மாஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு பாயிண்ட் பில இருந்து டி மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் டியூ டு ஸ்மால் எம்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, gm பை எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் பி டியூ டு கேபிட்டல் எம் என்ன வரும்னா g இது ஸ்மால் எம், ஓகேங்களா, இது கேபிட்டல் எம், gm டிவைட் பை டி மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த g மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். இப்போ டி மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம் பை ஸ்மால் எம்னு வருது. இதுல இருந்து d minus x divided by x is equal to root of capital M divided by root of small m அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை வந்து சிம்பிளை பண்ணீங்கன்னா d by x is equal to இந்த பக்கம் இங்க -1 வரும், அந்த பக்கம் வச்சுன்னா root of m divided by capital M divided by root of small m. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா x is equal to இந்த -1 அந்த பக்கம் வச்சா பிளஸ் ஆயிரும். அப்புறம் x ரைட் சைடுல கொண்டு வந்துட்டு ரிமைனிங்லாம் டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. அப்படி வந்து கொண்டு வந்தீங்கன்னா 1 divided by root of capital M by small m பிளஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி நமக்கு டி மைனஸ் எக்ஸ் என்ற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா சிமிலர்லின்னு போட்டோம்னா ஸ்மால் எக்ஸ்ன்றது ஸ்மால் எம்ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ன்றது அதுக்கு 1 பை ரூட் ஆஃப் கேபிட்டல் எம் பை ஸ்மால் எம் பிளஸ் 1 போட்டோம். அப்போ டி மைனஸ் எக்ஸ்ன்றது கேபிட்டல் எம் மாஸ்ல இருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல வந்து ஃபீல்டு 0வா இருக்குன்னு அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க இந்த டி இருக்கு இல்லையா, அதனால இந்த டி போட்டுக்கணும். இங்க இந்த டி இருக்குதுனால இந்த டி எடுத்துங்க. அப்போ d டிவைடட் பை ரூட் ஆஃப் ஸ்மால் m டிவைட் பை கேபிட்டல் M பிளஸ் 1 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து 0 எந்த பாயிண்ட்ல தெரிஞ்சிருச்சு. இப்போ பொட்டன்ஷியல் வேணும். பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, பொட்டன்ஷியல் அட் a point is equal to potential due to small m and potential due to capital M னு எடுத்துக்கணும். பொட்டன்ஷியல் due to small m க்கு என்ன சொல்லுங்க, மைனஸ் g small m டிவைடட் பை x அப்படின்னு எடுத்துக்கணும். பொட்டன்ஷியல் ஃபார்முலா வந்து மைனஸ் gm பை எக்ஸ்னு வரும். அதே மாதிரி கேபிட்டல் எம்னால பொட்டன்ஷியல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா g capital M divided by d minus x அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ பொட்டன்ஷியலுக்கு வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் g காமனா எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த ஸ்மால் m டிவைட் பை எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, ரூட் ஆஃப் கேபிட்டல் M டிவைட் பை ஸ்மால் m பிளஸ் 1 மைனஸ் வெளியே எடுத்துட்டோம். ஸோ கேபிட்டல் M டிவைட் பை d மைனஸ் எக்ஸ் என்ன வருது பாருங்க. இங்க எக்ஸுக்கு வந்து ஆக்சுவலா வந்து இந்த எக்ஸுக்கு வந்து வேல்யூ d பை ரூட் ஆஃப் m பிளஸ் 1 இருக்கு. நமக்கு கரெக்டான ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ண பாருங்க. இங்க கொஞ்சம் மாத்தி சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. எக்ஸ் வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா டி பை ரூட் ஆஃப் கேபிட்டல் எம் பை ஸ்மால் எம் பிளஸ் 1. இங்க கேபிட்டல் எம் டிவைட் பை டி மைனஸ் எக்ஸ் எவ்வளவு பார்த்தோம் பாருங்க. டி மைனஸ் எக்ஸ் வந்து இந்த வேல்யூ, தட் இஸ் ஹவு மச் மீன்ஸ்
d by root of small m divided by capital M plus 1 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதை நீங்க சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆக்சுவலா இந்த இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளை பண்ணதுக்கு அப்புறம் மைனஸ் ஜி பை டி. டி காமனாக எடுத்துடலாம் இல்லைங்களா? அடுத்து இதெல்லாம் எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஸ்மால் எம் பிளஸ் ரூட் ஆஃப் கேபிட்டல் எம் ஹோல் ஸ்கொயர். இந்த ஆன்சர் கிடைக்கும்பா. அப்போ 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைக்கும். அடுத்து 9th கொஸ்டின் போலாம் பாருங்க. A thin rod of length L is bent to form a semicircle. The mass of rod is M. What is the gravitational potential at the center of the circle? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றோம்னா நம்ம வந்து ஒரு தின் ராட் இருக்கு. இந்த தின் ராடுக்கு லெங்த் எல்னு எடுத்துங்க. இதை செமி சர்க்கிளா இப்படி பெண்ட் பண்ணிடுறோம். செமி சர்க்கிளா இப்படி பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா? இந்த பாயிண்ட்ல ஃபீல்டு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அட் சென்டருக்கு வந்து மைனஸ் ஜிஎம் பை ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து எல்லா மாசம் ஈச் அண்ட் செமி சர்க்கிளில் சின்ன சின்ன மாசம் இதை டிவைட் பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரி மாஸ் சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர்னு இருக்கிறதுனால மொத்தத்துக்கும் மைனஸ் ஜிஎம் பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்ல கண்டுபிடிக்கணும். இங்கே லெங்த் ஆஃப் தி ராடை தான் செமி சர்க்கிளாக பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா லெங்த் ஆஃப் தி ராட் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் தி செமி சர்க்கிள் வந்து பை ஆர்னு போட்டுங்க. இதுல இருந்து ஆர் இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா எல் பை பைன்னு வருது. ஸோ ஆர் பிளேஸ்ல எல் பை பை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ வி இஸ் ஈக்குவல் மைனஸ் ஜிஎம் டிவைட் பை ஆர் பிளேஸ்ல எல் பை பை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ பை மேலே போயிடும். ஸோ பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை ஜிஎம் டிவைட் பை எல். இதுதான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் தி சென்டர் ஆஃப் தி செமி சர்க்குலர் ராட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. ஸோ 9th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10th கொஸ்டின். A particle is kept on the surface of a uniform sphere of mass 100 kg and radius 10 cm. Find the total work done. Find work done to move a unit mass against the gravitational force between them to take the particle far away from the sphere அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்கப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ நமக்கு இது ஒரு இதுதான் வந்து என்ன எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் ஸ்பியர் எடுத்துக்கங்க. இதனுடைய மாஸ் வந்து கேபிட்டல் எம் எடுத்துங்க. இது 100 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்மால் மாஸ் ஒரு மாஸ் வச்சிருக்கோம். பார்ட்டிகல் இஸ் கெப்ட் ஆன் தி ஸ்பியர் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் மாஸ் எம்னு வச்சிருக்கோம். ஓகே, இதை வந்து எங்கேருந்து எங்கே கொண்டு போனோம்னா சர்ஃபேஸ்ல இருந்து இன்ஃபினிட்டி கொண்டு போகணும். அப்போ பொட்டன்ஷியல் அட் சர்ஃபேஸ் இன்ஃபினிட்டி கொண்டு போகிறோம். பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி. அப்போ ஒர்க் டன் டு மூவ் ஃப்ரம் சர்ஃபேஸ் டு இன்ஃபினிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி மைனஸ் பொட்டன்ஷியல் அட் சர்ஃபேஸ் இன்ட்டு மாஸ். நமக்கு ஒர்க் டன் பர் யூனிட் மாஸ் கேட்டதுனால இந்த மாசம் கீழே கொண்டு வந்துருங்க. ஒர்க் டன் பர் யூனிட் மாஸ். நெக்ஸ்ட் அந்த பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி வந்து 0. பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி 0. பொட்டன்ஷியல் அட் சர்ஃபேஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜிஎம் பை கேபிட்டல் ஆர்னு போடணும். அப்போ இங்கே 0 மைனஸ் பொட்டன்ஷியல் அட் சர்ஃபேஸ் வந்து மைனஸ் ஜிஎம் பை ஆர்னு போட்டுருங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ இப்போ ஜி வந்து 6.67. இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இன்ட்டு ஜி இன்ட்டு எம் பை ஆர்னு போட்டுக்கலாம். இப்போ 6.67 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 11 தான் ஜி வேல்யூ. இன்ட்டு மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ எழுதலாம் நம்ம 10 by 100 மீட்டர். மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டினுக்கு வந்து 6.67 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 ஜூல் அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே 10 இங்கே 0 கேன்சல் ஆயிடுது. இந்த 10 இங்கே இந்த 10 மேலே போச்சுன்னா 1000 ஆயிரும். 1000 10 பவர் மைனஸ் 1000 வந்து 10 பவர் 3. 10 பவர் மைனஸ் 11 10 பவர் 3 சேர்த்தா 10 பவர் மைனஸ் 8 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ திஸ் மச் ஜூல் பர் கிலோகிராம் பர் யூனிட் மாஸ்னால ஒர்க் டன் டு மூவ் யூனிட் மாஸ் தானே. அதை வந்து எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறோம்னா சர்ஃபேஸ்ல இருந்து இன்ஃபினிட்டி கொண்டு போகிறதுக்கு அப்படி வருது. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நமக்கு ஆன்சர் வந்து 6.67 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 ஜூல் பர் யூனிட் மாஸ் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 11th கொஸ்டின். The diagram showing the variation of gravitational potential of Earth with the distance from the center of the Earth is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஆக்சுவலா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியணும். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்சைடுக்கு வந்து இன்சைட் தி சாலிட் ஸ்பியர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இன்சைட் தி சாலிட் ஸ்பியர் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜிஎம் டிவைட் பை 2r where r is the radius of the earth, m is the mass of the earth into இதே சாலிட் ஸ்பியர்னா ஸ்பியருக்குன்னு போட்டுக்கணும் இன்ட்டு 3 மைனஸ் ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் ஹோல் ஸ்கொயர். இதுதான் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் இன்சைடுக்கு ஃபார்முலா. அப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இது பேராபோலா மாதிரி இருக்கு. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்சிஸ்ல வரணும் கிராஃப். ஓகேங்களா? சரி,
இது வந்து இன்சைடுக்கு. அவுட் சைடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அவுட் சைடுக்கு வந்து ஃபார்முலா வந்து மைனஸ் ஜிஎம் டிவைடட் பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மைனஸ் ஜிஎம் டிவைட் பை ஆர்னு எடுத்துக்கிறோம். அப்போ இன்சைடு எப்படி வேரி ஆகுதுன்னா, குவாட்ராடிக்கல் வேரி ஆகுதுனால பேரபோலா மாதிரி வந்திருக்கணும் இன்சைடுக்கு. அந்த பேரபோலா இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி கிராஃப் தான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குங்களா, இந்த மைனஸும் இங்கே ஒரு மைனஸ், ஸ்மால் ஆர் கோஎஃபிஷியன்ட் மைனஸ், இந்த மைனஸ் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் வருது. அப்போ ப்ளஸ்ன்றதுல பேரபோலா ஓப்பன் அப்போடு வரணும். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சியில் வந்து பேரபோலா ஓப்பன் அப்போடுன்னு வருது. அப்போ வந்து பொட்டன்ஷியல் இன்சைடுக்கு வந்து இது பேரபோலா மாதிரி இந்த கிராஃப் வந்திருக்கு. அடுத்து பொட்டன்ஷியல் அவுட் சைடுக்கு எப்படி வரணும்னு சொல்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது 11க்கு வந்து நமக்கு ஆப்ஷன் சி கிராஃப் தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் பொட்டன்ஷியல் ஆல்வேஸ் நெகட்டிவ்ன்றதுனால தான் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ் தான் வருது, பொட்டன்ஷியல் நெகட்டிவ்னால 4th குவாட்ரண்ட்ல தான் கிராஃப் எல்லா கிராஃபும் கொடுத்துருக்காங்க. ஸோ 11th கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க 12th கொஸ்டின். இன்சைட் ஏ யூனிஃபார்ம் ஷெல் பொட்டன்ஷியல் இஸ் 0. இன்சைட் தி ஆக்சுவலா ஒரு ஷெல் இருக்குன்னா இன்சைட் தி ஷெல் வந்து பொட்டன்ஷியல் கிடையாது, ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0. ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0 பட் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். சாரி, அதாவது இன்சைட் தி ஷெல் வந்து பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட், ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0. எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆக்சுவலா ஃபீல்ட் இன்டென்சிட்டி இதர் இ இல்லைன்னா ஐல எடுத்துக்கிறோம். நம்ம சிம்பிள் வந்து இன்னு எடுத்துங்க. ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் டிவி பை டிஆர். இதுதான் வந்து ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கும் பொட்டன்ஷியலுக்கும் ஃபார்முலா. இப்போ பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருந்தா தானே அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபீல்டு 0 வரும். இன்சைடு வந்து நமக்கு ஃபீல்டு 0 தெரியும். அப்போ இன்சைட் ஃபீல்டு 0னா இந்த பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருந்திருந்தா, இன்சைட்ல கான்ஸ்டன்டா இருந்தா தான் இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபீல்டு இன்டென்சிட்டி இன்சைட் 0 வருது. அதனால இன்சைட் யூனிஃபார்ம் ஷெல் வந்து பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 13th கொஸ்டின் பாருங்க. இஃப் V is the gravitational potential on the surface of the earth, then what is its value at the center of the earth ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னா இன்சைட் தி எர்த்துக்கு வந்து பொட்டன்ஷியலுக்கு வந்து நம்ம ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜிஎம் டிவைடட் பை 2r இன்ட்டு 3 மைனஸ் ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இதுதான் பொட்டன்ஷியல் இன்சைடுக்கு. நமக்கு பொட்டன்ஷியல் அந்த சர்ஃபேஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜிஎம் பை கேபிட்டல் ஆர். சரி, அட் சென்டர் வேணும்னா சென்டருக்கு எடுத்தீங்கன்னா சென்டர்னா வந்து ஸ்மால் ஆர் எவ்வளோ வரும்னு சொல்லுங்க, 0 வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஸ்மால் ஆருக்கு 0 போட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க, பொட்டன்ஷியல் இன்சைட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/2 இன்ட்டு ஜிஎம் பை கேபிட்டல் ஆர்னு வருது. ஸோ இங்கே பொட்டன்ஷியல் அந்த சர்ஃபேஸ்க்கு என்ன ஃபார்முலா மைனஸ் ஜிஎம் பை ஆர். அப்போ நம்ம வந்து இங்கே இந்த மைனஸ் ஜிஎம் பை ஆர் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் ஜிஎம் பை ஆருக்கு இந்த பொட்டன்ஷியல் வந்து சர்ஃபேஸ் வந்து நமக்கு வீன் கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பொட்டன்ஷியல் அட் சென்டர் வந்து இந்த 3/2 டைம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் ஆன் தி சர்ஃபேஸ். ஸோ பொட்டன்ஷியல் வந்து சர்ஃபேஸ்ல விட சென்டர்ல தான் அதிகமா இருக்கும். பொட்டன்ஷியல் வந்து சர்ஃபேஸை விட சென்டர்ல தான் அதிகமா இருக்கும். அதனால தான் பாருங்க இந்த கொஸ்டின் வந்து இங்க பாருங்க பொட்டன்ஷியல் அட் சென்டர் வந்து 3/2 டைம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் ஆன் தி சர்ஃபேஸ் வரணும். சர்ஃபேஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும், பொட்டன்ஷியல் ஆன் தி சர்ஃபேஸை விட இங்க அதிகமா இருக்கு. அதனால ஆப்ஷன் 3 கூட இந்த 11th கரெக்ட்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து பொட்டன்ஷியல் அட் தி சென்டர் ஈக்குவல் டு 3/2 டைம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் ஆன் தி சர்ஃபேஸ் என்ற ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, நம்ம வந்து 14th கொஸ்டின் போயிடலாம். By which curve will be variation of gravitational potential of hollow sphere of radius r with a distance be depicted அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இங்கே பொட்டன்ஷியல் inside the hollow sphere, the potential inside the hollow sphere equal to constant, and the constant is equal to எவ்வளவு வரும்னா potential on the surface னு எடுத்துக்கணும். அப்போ potential inside the sphere equal to constant that is equal to on the surface னு எடுத்துக்கணும். ஸோ potential on the surface என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜிஎம் பை கேபிட்டல் ஆர். அப்படின்னா பொட்டன்ஷியல் இன்சைட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அடுத்து அந்த பொட்டன்ஷியல் அவுட் சைடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜிஎம் பை ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் பொட்டன்ஷியலுக்கு அவுட் சைடுக்கு ஃபார்முலா. அப்போ அவுட் சைடு வந்து வேரிஸ் பொட்டன்ஷியல் என்ன எப்படி பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர், ஆனால் மைனஸ்னு இருக்கு. ஓகேங்களா, அப்படி ஆர் கூட்டிகிட்டே இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ன்றதுனால நம்ம 4th குவாட்ரண்ட்ல கிராஃப் வரணும். அடுத்து வந்து இன்சைடு வந்து பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கணும், அவுட் சைடு வந்து வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் அப்படின்னு வரணும். ஸோ எந்த கொஸ்டின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. For a uniform ring of mass m and radius r at its center field and potential both are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா
ஃபீல்டு வந்து ஜாமெட்ரிக், அதாவது ஜாமெட்ரிக்கலி, அதாவது ரெகுலர் பாடியா இருந்துச்சுன்னா, மாஸ் யூனிஃபார்மா இருந்துச்சுன்னா, அட் சென்டர்ல வந்து ஃபீல்டு வந்து ஜீரோவா இருக்கும். அப்போ ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் சென்டர் வந்து ஜீரோ. ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் சென்டர் வந்து ஜீரோ ஃபீல்டு இன்டென்சிட்டி. பட் பொட்டன்ஷியல் அட் சென்டருக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த வேல்யூ எவ்வளவு பார்த்தீங்கன்னா -gm/r. ஏன் -gm/r எடுத்தீங்கன்னா, ரிங் எடுக்கிறீங்க. ரிங் எடுத்துட்டீங்கன்னா சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மாஸ் ஆஃப் தி ரிங் வந்து சேம் டிஸ்டன்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் தி ரிங் வந்து சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர்ல இருக்கு. அப்போ பொட்டன்ஷியல் டு எக்ஸ்டெண்டட் பாடிக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இன்டெகிரல் dm/gdm -gdm/r வரும். r கான்ஸ்டன்ட்னால வெளியே தெரியுதுன்னா -g/r ன்னு எடுத்து இன்டெகிரல் dm வந்து m ன்னு போட்டுருவோம். அதனால பொட்டன்ஷியல் அட் சென்டர் வந்து -gm/r, பொட்டன்ஷியல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் சென்டர் ஆஃப் தி ரிங் வந்து ஜீரோன்னு வரும். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் எது பாருங்க, 15th கொஸ்டினுக்கு வந்து ஃபீல்டு வந்து ஜீரோவா இருக்கு, பட் பொட்டன்ஷியல் இஸ் -gm/r. ஸோ 15th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.